அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இது செய்திக்கு பின்னால். மே 10 இன்று 17வது சட்டப்பேரவையினுடைய இன்ற முதல்வராக ஜோசப் விஜய் என்னும் நான் என்று சொல்லி தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்று பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த பதவியேற்பு சம்பவத்தில் என்னென்ன மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தன, அதனுடைய எதிரொலி என்ன என்று பார்ப்போம். இது செய்திக்கு பின்னால். மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட்டு முடிவுகள் வந்தன. 108 சீட்டுகள் தாவேகா பெற்றது. அதற்கு பிறகு அவர்கள் இடதுசாரிகள் என்கின்ற தொகுப்பில் திமுகவிலிருந்து வெற்றி பெற்றவர்களை சேர்த்து ஆட்சியை அமைத்து விட்டார்கள். நடக்குமா நடக்காதா என்று பல்வேறு யூகங்கள் வந்த நிலையில் இன்று திரு விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் எனும் நான் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கின்றார். ஜோசப் விஜய் எனும் நான். அவரோடு சேர்த்து அதற்கு அடுத்தபடியாக குஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், அதற்கு பிறகு செங்கோட்டையனுடைய பதவி ஏற்கிற பொழுது விஜய் உட்பட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி உட்பட அனைவருமே எழுந்து நின்று அவர் பதவி ஏற்கிற வரைக்கும் காத்திருந்து அவர் பதவி ஏற்ற பிறகுதான் அமர்ந்தார்கள். ஏன்னா ஒரு சீனியர், ஒரு 9வது முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக அங்கே உள்ளே போகிறாரு. அது எதிர்பார்க்கப்பட்டது. என்னென்னா விஜய் அவர்கள் பதவியேற்புக்கு பிறகு அவர் தான் வருவார், அது செங்கோட்டையன் தான் ஒரு சீனியர் லெவலில் இருப்பார் அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய கட்சி தொடக்கத்திலிருந்து யார் இருந்திருக்காங்களோ, தொடக்கத்திலேருந்து எனக்கு யாரெல்லாம் அருகாமையில் ஒவ்வொருத்தராக வந்தாங்களோ அந்த ஒரு வரிசையை தான் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வகையில் இது ஒரு அவருடைய அந்த பதவி ஏற்பில் அவங்க கட்சியில் இந்த மாதிரியான சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னால் பதவியேற்புக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டது. அது கண்டிப்பாக ஒரு சர்ச்சையாக உருவாகும். ஏன்னா இதற்கு முன்னால் திராவிட கட்சிகள் எதுவுமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் பார்த்திங்கன்னா பல்வேறு மொழி சட்டப்பேரவையினுடைய நிதிநிலை அறிக்கையின் போது கூட RN ரவி எடுத்த உடனே ஜனகணமன பாடணும், தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்காகவே கோச்சிக்கிட்டு ஒரு 2 முறை வெளிநடப்பெல்லாம் செஞ்சார். இந்த முறை அந்த ஒரு மத்திய அரசு ஒரு ஸ்டாண்டிங் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க என்கின்ற அடிப்படையில் முதல்ல வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம், அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்றது. இது ஒரு சர்ச்சையை உருவாக்கும். தமிழ் உணர்வுன்ற விஷயத்துலையும் எப்படி நீங்கள் இதை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இது ஒரு அரசு சட்டமாயிற்று. அது என்ன நடக்குது அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியினுடைய ஒரு பாரம்பரியமாக ஒரு சில ட்ரெடிஷ்னல்லாம் ஒன்று நடக்கும். இது எப்படின்னா, அந்த முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துட்டால் தென்னிந்தியா வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் உடை அப்படின்றது ஒரு கோட் சூட்டோடு இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு வரும்பொழுது அவர் ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு டக்கின் ஒயிட் ஷர்ட்டோடு வந்தார். அதுக்கு பிறகு ஒரு பிளாக் கோட்டு போட்டார். அந்த கோட்டோடு அவர் வந்தபோதே ஒரு வியப்பு, எல்லாருக்கும் ஒரு வியப்பு ஏற்பட்டது. இப்படி தான் அவர் பதவி ஏற்றுக்கிறாரா அப்படின்னு. அப்போ அவர் இப்போ ஒரு தமிழர்கள்கிட்ட, ஒரு இளைஞர்கள்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுமையை அவர்கிட்ட காட்டியிருக்கார். என்னென்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ன்ற லெவலில் அவர் தன்னை காட்டியிருக்கிறார். அது கூட ஒரு வரவேற்பும் பெறும். சிலர் சீனியர்லாம் என்ன இப்படி இருக்கிறாரு, இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்றதும் நடக்கலாம். அதேமாதிரி பதவி ஏற்கிற பொழுது 2 பகுதியாக பதவி ஏற்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பதவி ஏற்பு பிரமாணம் ஒன்று, 2வது ரகசிய காப்பு பிரமாணம். இதில் முதல்ல அவர் சொல்லும்போதே மனப்பாடமாக அப்படியே ஒப்பிச்சார். பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்படி ஒப்பிக்கிறது எங்கேயுமே நடந்ததில்லை. இதுக்கு முன்னால் ஒரு சுதந்திர இந்திய வரலாறுல ஒரு முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறவர்கள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கே அந்த வாசகங்கள்லாம் தெரிஞ்சாலும் அப்படி பார்த்து பொறுமையாக படிச்சுருவாங்க. ஆனால் இவர் அதை அப்படியே அவருக்கு ஒரு சினிமாவுக்கு அவருக்கு பக்கபலம், அந்த டைலாக் மனப்பாடம் அவருக்கு உறுதுணையாக இருந்ததோ என்னவோ. அதுலேயும் அவருடைய உடல் மொழியும் பார்த்திங்கன்னா அப்படியே அவருடைய ஒரு ஆவேசமாக அதை சொன்னார். அவரே கூட தட்டி அப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கவர்னர் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ரகசிய காப்பு பிரமாணத்தை அவர் பார்த்து படித்தார். அவர் பதவியேற்பு ஆளுநர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே திரு N. ஆனந்த் ஆரம்பித்தார். அது நிறைய இடங்களில் நடக்கிறது தான். அப்போ அவருடைய உச்சரிப்பில் ஒரு டென்ஷன். நான் ஏன் கடமையாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் கடமையாற்ற வேண்டுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். என் கடமையாற்ற வேண்டும் என்பதை தான் அப்படி ஒரு டென்ஷன் தான். இதெல்லாம் ஒரு புதுமை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது நாங்கள் நடந்த ஒரு நிகழ்வு. அதே போலவே பதவியேற்பு விழாவிற்கு அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், திரு விஜய் அவர்களுடைய பெற்றோர்கள், அது மாதிரிலாம் வந்திருந்தாங்க. அதே போல் அவருடைய இன்றைக்கு ஆதரவு தந்திருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க.
திரு தொல் திருமாவளவன் வரல. ஏன்னா அவர் வந்து அவருடைய அலுவலகத்தில் போய் சந்திருப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி அவருடைய அந்த பதவியேற்பு விழா முடிந்ததற்கு பிறகு அவர் அந்த டேபிள் அது நேர் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது நம்ம அறிவோம். அங்கேயே அவர் வந்து அது சில ஆணைகளை எல்லாம் வெளியிட்டார். அதில் 500 யூனிட் அவங்க கரெக்டாக தான் வச்சார். 500 யூனிட்டிற்கு வந்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு, அதான் 2 மாதத்துக்கு ஒரு 500 யூனிட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா. அப்போ ஆனால் இதற்கு முன்னால் நீங்கள் அனைவருக்கும் ஃப்ரீன்னு சொன்னீங்க. மாதந்தோறும் மின் கட்டணம்னு திமுக அரசு சொல்லி அதை கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ இதை சொல்லியிருக்கிறது அந்த 500 யூனிட்னு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. அதுவும் நிச்சயமாக விமர்சனத்துக்குள்ளாகலாம். அது பேசுபொருள் ஆக்கக்கூடிய வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு அமைப்பும் போதைப்பொருள் இந்த விஷயங்களுக்கான நான் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவேன் அப்படின்னு அது பின்னால் உரையிலும் சொன்னார். அது முடிந்ததற்கு பிறகும் இன்னொரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அங்கேயே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அங்கேயும் வந்து ஒரு கட்சி தலைவராகத்தான் அவருடைய உரை. ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஃபார்மல் அப்படின்ற அரசு விழாவில் அவர் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அதில் சில வார்த்தைகள்லாம் குட்டீஸ், நான் உங்களுடைய மாமா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்தினார். அது வந்து இது வரைக்கும் பார்த்திராதது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. மரபு அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த மரபுகளை உடைத்திருக்கிறார். அது சட்ட ரீதியான ஒரு விதிமீறல்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னதில்லை. அது கூட சர்ச்சை பொருளாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சொல்லி எங்களை எல்லாம் வந்து ஓட்டு போட சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னது கூட, நீங்கள் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துறீங்கன்னா அதை வந்து அவர் தெளிவாகவே இன்றைக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார். நீங்கள் இல்லாமல் சாத்தியமில்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பல தடைகளை மீறி வந்ததிலையும் இதே மாதிரி விமர்சனங்களை மீறி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதுபோல் வந்து டிடிவி தினகரன் நேற்று ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ வந்து விஜய் என்ன பெரிய நடிகராக இருக்கலாம், நாங்களாம் 30 வருஷம் இந்த அரசியலில் ஊறி வந்தவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் செய்தார். அதை அவருடைய எம்எல்ஏவை நீங்கள் வந்து குதிரை பேரம் செய்தீர்கள்னு. அப்போ அவர் என்ன தேவதூதனா அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினார். அதற்கான ஒரு பதிலை சொல்லியிருக்கார். நான் வந்து ஒன்றும் தேவதூதன்லாம் இல்லை, சாதாரண மனிதன் தான், நான் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து வந்தவன் தான். ஆனால் வந்து கஜானாவில் வந்து தொடச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கோபமாக சொல்ல முன் வந்துட்டு அப்படியே தயங்கிட்டார். திமுகன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தலை. ஏன்னா இன்றைக்கி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவில் தான் இன்றைக்கும் அவங்களுடைய டச்சில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் நமக்கு ஆதரவு தராங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல நிதானமாக அப்படி சொல்லி அந்த நிதானத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி நீங்கள் வந்து தொடச்சிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு கஜானா காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது அப்படின்னு. இதற்கு இதை முடிச்சுட்டு ஒரு தலைமைச் செயலகத்திற்கு போய் அங்கே சில கோப்புகளை எல்லாம் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மென்மையான அதே நேரத்தில் ஒரு கண்டிப்பை சொல்லியிருக்கார். என்னென்னா, நீங்கள் எடுத்த எடுப்புலேயே பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இருக்குது. அப்படியே வாசகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் இருக்குது, நீங்கள் திறமையாக பயன்படுத்தி செய்யலாம். நாங்கள்லாம் கஜா புயல் இது மாதிரியான பல்வேறு இக்கட்டான காலகட்டங்களில் மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமலே நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்களும் செய்யணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் பல பட்ஜெட்டில் லாஸ்ட் முறை ஒரு கடன் அளவுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நிறைவேற்ற முடியாமல் அந்த போனதுன்னா அதற்கு வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என்கின்ற வகையில் அவர் வந்து ஒரு கண்டிப்போடு கூடிய மென்மையான முதல் மறுப்பு அறிக்கை திரு ஸ்டாலின் அவர்களிடம் வந்திருக்கிறது. அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எடுத்தோடனே வந்து சொல்லி அதற்கான ஒரு முழு சுதந்திரமும் விஜய்க்கு இல்லை. ஏன்னா வந்து அவர் இன்னைக்கு பேச வேண்டிய அவருடைய செயலில் முதல்ல டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசிட்டு இப்போ வந்து அவர் வந்து நிறைவேற்றக்கூடிய பேசக்கூடிய இடத்துல நிச்சயமாக திமுகவை சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் பேச வேண்டியதற்கு பல்வேறு தடைகள் வரும் என்று தான் தோன்றுகிறது. அதற்கப்புறம் நம்ம இந்த பதவியேற்பு விழாவில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண் அமைச்சராக இருக்காங்க, கீர்த்தனான்னு வந்து சிவகாசி வேட்பாளர். அநேகமாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும். ராகுல் காந்தி அவர்களுடைய வருகையும் அவருக்கு அருகாமை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அவருக்கும் கேபினெட் அந்தஸ்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவரோட அருகாமையிலேயே அவர் சீட்டு போட்டு அதில் அவர் உட்காந்துருந்தார். அது இதுக்கு முன்னால் வேறு எங்கேயும் அவ்வளோ தூரம் க்ளோஸாக அவங்க காங்கிரஸ் மாநில முதல்வர்கள் எல்லாம் பதவி இருக்கும்போது இருந்துதான்னு தெரியல. அந்தளவுக்கு அவங்க க்ளோஸாக இருந்து அந்தளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்து ரொம்ப ஒரு 10 வருடங்களில் அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு ஒரு 10 முறை போயிருப்பாருன்றது பெரிய விஷயம். இன்றைக்கு அவர் ராகுல் காந்தி அவர்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்கார். அப்போ காங்கிரஸில் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது, அந்த காங்கிரஸோடு ஒரு பெரிய இணக்கம் பேணுவதற்கு தெரிகிறது. இந்த அளவில் இந்த பதவியேற்பு விழா நடந்து முடிந்திருக்கிறது. இதை தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய இப்போ சபாநாயகராக சோழவந்தானுடைய
எம்எல்ஏ. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் தான். அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல அவருக்கு வந்து சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்புறம் அவர் ஒவ்வொரு ஊருக்காக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போ இப்போ எதிர்க்கட்சி தலைவராகவோ யார் வரக்கூடும், அதே மாதிரி அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தெரியும். இந்த செய்திக்கு பின்னால் இந்த பதவியேற்பு விழாவில் என்ன நடந்தது என்பதை தெரிவிப்பதின் தான் நோக்கம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.